வணக்கம். இது தமிழ்வினின் பிரதான செய்திகள். செய்திகளோடு நான் லக்ஷனா யாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். நடமாடும் டீசல் வியாபாரம், ஒருவர் கைது. ரஷ்யாவை நம்பியிருந்த நாடுகளுக்கு பேரிடி. உண்மையை வெளிக்கொண்டு வரும் விசாரணை, சந்தேகத்தை ஏற்படுத்தும் ஒரு சிலரின் கலக்கம். அமைச்சர் பகிரங்கம். உலகளாவிய நிதிச் சந்தையில் பெரும் மாற்றம், வளரும் நாடுகளிலிருந்து வெளியேறும் முதலீடுகள். அதிரடியாக கைது செய்யப்பட்ட 18 வெளிநாட்டவர்கள், வெளியான பின்னணி. சவுதியில் ஈரானிய விமானப்படையின் அதிரடி தாக்குதல், அமெரிக்க வீரர்கள் படுகாயம். அடுத்து கியூபாதான் ட்ரம்ப் வைத்த அடுத்த நகர்வு. ஹோர்முஸ் நீரிணையை திறக்க தீவிர நகர்வுகளில் சர்வதேசம். தொடர்பான விரிவான செய்திகள். கேகாலை அம்பேபுச பகுதியில் சட்டவிரோதமாக டீசல் விற்று வந்த நடமாடும் வாகனம் ஒன்றும் அதன் ஓட்டுநரும் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கேகாலை பிரிவு பொறுப்பு சிரேஷ்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அனுருத்த பண்டாரநாயக அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் செயல்பட்ட சிறப்பு காவல்துறை குழு இந்த சோதனையை நடத்தியுள்ளது. அந்த வாகனத்தின் பின்புறத்தில் சிறப்பு தொட்டியொன்று பொருத்தப்பட்டிருந்ததோடு டீசலின் அளவை கணக்கிட மீட்டரும் நிறுவப்பட்டிருந்தது. மேலும் சந்தேக நபர் வாங்குபவர்கள் இருந்த இடத்திற்கே நேரடியாக சென்று சாதாரண சந்தை விலையை விட ரூபாய் 100 முதல் 150 வரை கூடுதலாக வசூலித்து டீசலை விற்று வந்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சோதனையின் போது வாகனத்தில் 1200 லிட்டர் டீசல் கண்டுபிடிக்கப்பட்டது. தற்போது வாகனமும் ஓட்டுநரும் காவல்துறை காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. உள்நாட்டு எரிபொருள் விலைகளை நிலைப்படுத்தும் நோக்கில் ஏப்ரல் 1 முதல் பெட்ரோல் ஏற்றுமதிக்கு தடை விதிக்க ரஷ்யா திட்டமிட்டுள்ளதாக ரஷ்யாவின் அரசு செய்தி நிறுவனம் ஒன்று தெரிவித்துள்ளது. தமது நாட்டிற்குள் போதுமான எரிபொருள் விநியோகத்தை உறுதி செய்யவும் உள்நாட்டு சந்தையில் அதிகரித்து வரும் விலைகளை கட்டுப்படுத்தவும் அதிகாரிகள் முயல்வதால் இந்த ஏற்றுமதி கட்டுப்பாடுகள் பல மாதங்களுக்கு நடைமுறையில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. சந்தை நிலையற்ற தன்மை மற்றும் விநியோக கட்டுப்பாடுகள் நிலவும் காலங்களில் ரஷ்ய அதிகாரிகள் இதற்கு முன்னர் பெட்ரோல் ஏற்றுமதிக்கு இதேபோன்ற தற்காலிக தடைகளை விதித்துள்ளனர். அதிகரித்துள்ள உலகளாவிய எரிசக்தி நிச்சயமற்ற நிலைக்கு மத்தியில் இந்த சமீபத்திய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள நிலையில் இது சர்வதேச எரிபொருள் சந்தைகளை பாதிக்கக்கூடும் என்று கூறப்படுகின்றது. குறிப்பாக இறக்குமதி செய்யப்படும் பெட்ரோலிய பொருட்களை சார்ந்துள்ள நாடுகளுக்கு இது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் குறிப்பிட்ட நட்பு நாடுகளுக்கான விநியோகம் உட்பட சில விலக்குகள் பொருந்தக்கூடும் என்றும் அறிக்கைகள் குறிப்பிடுகின்றன. ஆனால் அதன் விவரங்கள் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை. குற்றப்புலனாய்வு திணைக்களம் தேடி வரும் உயிர்த்த ஞாயிறு தின குண்டு தாக்குதல் சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரியை முன்னாள் அமைச்சர் உதய கமன்பில தனது புத்தகத்தினூடாக வெளிப்படுத்தினால் அது விசாரணைகளை முன்னெடுக்க மிகவும் இலகுவாக இருக்கும் என்று அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டுள்ள மோதல் நிலைமைகளுக்கு மத்தியில் இலங்கை ஒரு நாடு என்ற அடிப்படையில் நடுநிலையாக செயல்பட்டு வருகின்றது. தாக்குதலுக்குள்ளான ஈரானிய கப்பலில் இருந்து மீட்கப்பட்டவர்களை பாதுகாப்பாக தற்காலிகமாக தங்கியிருக்க செய்துள்ளோம். அரசின் இத்தகைய தீர்மானங்களை உலக நாடுகளும் சர்வதேச அமைப்புகளும் வரவேற்றுள்ள நிலையில் எதிர்க்கட்சியினர் மாத்திரம் போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர். உதய கம்மன்பிலவை கைது செய்ய போவதாக அரசு தரப்பில் யாரும் குறிப்பிடவில்லை. குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளூடாக தேடி வரும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி குறித்து கம்மன்பில தனது புத்தகத்தில் தகவல்களை வெளியிட்டால் விசாரணை அதிகாரிகள் அவரிடம் வாக்குமூலங்களை பெற்று அடுத்த கட்ட நடவடிக்கைகளை துரிதப்படுத்த முடியும். குண்டு தாக்குதல் குறித்த உண்மை தகவல்கள் வெளிவர வேண்டும் என்பதற்காகவே விசாரணைகள் தற்போது முடக்கிவிடப்பட்டுள்ளன. உண்மைகள் வெளிவரும்போது எதிர்க்கட்சியின் ஒரு சில உறுப்பினர்கள் கலக்கமடைவது பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்துகின்றது என்று தெரிவித்துள்ளார். ஈரான் போர் மற்றும் வளைகுடா பிராந்தியத்தில் நிலவும் பதற்றமான சூழலால் உலகளாவிய நிதிச் சந்தைகளில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் முதலீட்டு மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக ராய்ட்டர்ஸ் நிறுவனம் வெளியிட்டுள்ள புதிய தரவு விளக்கப்படங்கள் தெரிவிக்கின்றன. போர் தொடங்கியதில் இருந்து முதலீட்டாளர்கள் ஆபத்து நிறைந்த வளரும்
நாடுகளின் சந்தைகளிலிருந்து தங்களது பணத்தை வேகமாக திரும்ப பெற்று வருகின்றனர். கடந்த ஒரே வாரத்தில் மட்டும் சுமார் $15 பில்லியன் மதிப்பிலான முதலீடுகள் ஆசிய மற்றும் லத்தீன் அமெரிக்க சந்தைகளிலிருந்து வெளியேறியுள்ளன. இதற்கு பதிலாக பாதுகாப்பான முதலீடாக கருதப்படும் அமெரிக்க டாலர் மற்றும் தங்கத்தின் மீது முதலீட்டாளர்களின் கவனம் திரும்பியுள்ளது. ஹார்முஸ் நீரிணை முடக்கப்பட்டதால் ஏற்பட்டுள்ள எரிசக்தி விலை உயர்வு பணவீக்கத்தை அதிகரித்து உலகளாவிய விநியோக சங்கிலியை பாதித்துள்ளது. உலக பொருளாதார வளர்ச்சி இந்த ஆண்டு மந்த நிலையை நோக்கிச் செல்லும் என்ற அச்சம் நிலவுவதால் பெரிய நிதி நிறுவனங்கள் தங்களது முதலீட்டு உத்திகளை முழுமையாக மாற்றியமைத்து வருவதாக இந்த ஆய்வறிக்கை சுட்டிக்காட்டுகின்றது. நாட்டில் தங்கியிருந்த போது இணையவழி பண மோசடி கும்பலில் ஈடுபட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் 18 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் நீர்கொழும்பு காவல்துறையினர் நேற்று நடத்திய சோதனையின் போது இடம்பெற்றுள்ளது. நீர்கொழும்பில் உள்ள ஒரு தங்கும் விடுதியில் சம்பந்தப்பட்ட சந்தேக நபர்களும் கணனிகள் உட்பட அது தொடர்பான உபகரணங்களின் இருப்பும் காவல்துறையின் காவலில் எடுக்கப்பட்டுள்ளன. சம்பவத்தின் போது 16 சீன நாட்டினரும் 2 கம்போடிய நாட்டினரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து 6/4/2026 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து நீர்கொழும்பு காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சவுதி அரேபியாவின் இளவரசர் சுல்தான் விமானப்படை தளத்தின் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் 10 அமெரிக்க வீரர்கள் காயமடைந்துள்ளனர். சர்வதேச ஊடகங்கள் இந்த தகவலை வெளியிட்டுள்ளன. இந்த தாக்குதலில் ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் பயன்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. காயமடைந்த அமெரிக்கர்களில் 2 மிகவும் கடுமையாகவும் 8 பேர் கடுமையாகவும் காயமடைந்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது. அத்துடன் இராணுவத்தின் வகைப்பாட்டு அமைப்பில் இவை 2 வெவ்வேறு அர்த்தங்களை கொண்டவை என்றும் அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மியாமியில் நடைபெற்ற முதலீட்டாளர் கருத்தரங்கம் ஒன்றில் ஆற்றிய உரையின் போது அடுத்து கியூபா தான் என்று கூறியுள்ளார். அந்த உரையில் அவர் வெனிசுலா மற்றும் ஈரானில் அமெரிக்காவின் இராணுவ நடவடிக்கைகளின் வெற்றிகளையும் புகழ்ந்துரைத்துள்ளார். அந்த நாட்டை வைத்து துல்லியமாக என்ன செய்ய திட்டமிட்டுள்ளார் என்பதை ட்ரம்ப் குறிப்பிடவில்லை என்றாலும் கடுமையான பொருளாதார நெருக்கடியை சந்தித்து வரும் ஹவானாவில் உள்ள அரசாங்கம் வீழ்ச்சியின் விளிம்பில் இருப்பதாகவும் தாம் நம்புவதாகவும் அவர் கூறியுள்ளார். அண்மை வாரங்களில் அவரது நிர்வாகம் கியூபாவின் தலைமைத்துவத்தின் சில பிரிவுகளுடன் பேச்சுவார்த்தைகளை தொடங்கியுள்ளது. இராணுவ மோதலை தவிர்ப்பதற்காக அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கியூபா ஜனாதிபதி மிகுவல் தியாஸ்-கெனல் ஒப்புக்கொண்டுள்ளார். ஜனவரியில் தற்போது பதவியிறக்கப்பட்ட வெனிசுலாவை ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவை கைது செய்வதற்கான அமெரிக்க நடவடிக்கைக்கு முன்னர் கியூபாவின் எண்ணெய் தேவைகளில் பெரும்பகுதியை வெனிசுலாவே வழங்கி வந்தது. மார்ச் மாத தொடக்கத்தில் கியூபா ஒரு நட்பு ரீதியான கையகப்படுத்தலுக்கு உள்ளாகலாம் என்று கூறிய ட்ரம்ப் பின்னர் அது ஒரு நட்பு ரீதியான கையகப்படுத்தலாக இல்லாமல் இருக்கலாம் என்றும் குறிப்பிட்டிருந்தார். ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது தொடர்பில் 35 நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக பிரான்ஸ் தெரிவித்துள்ளது. ஈரானுடனான இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க போரை தொடர்ந்து ஹார்முஸ் நீரிணையை மூடியுள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. உலகின் எண்ணெய் விநியோகத்தில் 1/5 பங்கு ஹார்முஸ் நீரிணை வழியாகவே கொண்டு செல்லப்படுவதால் நீரிணை மூடல் உலகம் முழுவதும் எரிபொருள் பற்றாக்குறை அபாயத்தை உருவாக்கியுள்ளது. இந்த நிலையில் ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது தொடர்பில் 35 நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக பிரான்ஸ் தெரிவித்துள்ளது. என்றாலும் ஹார்முஸ் நீரிணையில் எண்ணெய் கப்பல்கள் போக்குவரத்துக்கு பாதுகாப்பு அளிப்பது தொடர்பில் எந்த நடவடிக்கையும் போர் முடிந்த பிறகே மேற்கொள்ளப்பட இருப்பதாக பிரான்ஸ் தெரிவித்துள்ளது. அதாவது போர் முடிந்தாலும் ஹார்முஸ் நீரிணை வழியாக எண்ணெய் கப்பல்கள் சென்று வருவது விடயத்தில் ஈரான் பிரச்சினையை உருவாக்கலாம் என்ற கருத்து நிலவி வருகின்றது. அதாவது ஹார்முஸ் நீரிணையிலிருந்து கன்னிவெடிகளை அகற்றுதல், கப்பல் போக்குவரத்துக்கு பாதுகாப்பளித்தல் போன்ற விடயங்களில் உதவ இந்த நாடுகள் திட்டமிட்டு வருகின்றன. இதற்கிடையில் பிரான்ஸ் கடற்படை தலைவரான அட்மிரல் நிக்கோலஸ் பாஜோர் பிரித்தானியா, ஜெர்மனி, இத்தாலி, இந்தியா மற்றும் ஜப்பான் முதலான 12 நட்பு நாடுகளின் கடற்படை தளபதிகளிடம் கடல் பாதுகாப்பு தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடமாடும் டீசல் வியாபாரம், ஒருவர் கைது. ரஷ்யாவை நம்பியிருந்த நாடுகளுக்கு பேரிடி.
உண்மையை வெளிக்கொண்டு வரும் விசாரணை, சந்தேகத்தை ஏற்படுத்தும் ஒரு சிலரின் கலக்கம். அமைச்சர் பகிரங்கம். உலகளாவிய நிதிச் சந்தையில் பெரும் மாற்றம், வளரும் நாடுகளிலிருந்து வெளியேறும் முதலீடுகள். அதிரடியாக கைது செய்யப்பட்ட 18 வெளிநாட்டவர்கள். வெளியான பின்னணி. சவுதியில் ஈரானிய விமானப்படையின் அதிரடி தாக்குதல், அமெரிக்க வீரர்கள் படுகாயம். அடுத்து கியூபாதான் ட்ரம்ப் வைத்த அடுத்த நகர்வு. ஹோர்முஸ் நீரிணையை திறக்க தீவிர நகர்வுகளில் சர்வதேசம். இத்துடன் தமிழ்விண்ணின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.